நான் ஒரு வேலை நிமித்தமா ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது இப்ப நீங்க பாக்குற இந்த உயிர் சாலையின் நடுவே ரொம்பவே வலுவிழந்து பரிதாபமா என்ன செய்வதென்று அறியாது தன்னந்தனியாக நின்னுட்டு இருந்துச்சு. பக்கத்து டீ கடையில கொஞ்சம் பால் வாங்கி கொடுத்ததும் அது பசியில பாலை வேகமா பருகுச்சு. சரின்னு நாங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒன்னும் தெரியாத உடல் நலம் சரியில்லாத இந்த குழந்தைய விட்டு செல்ல எனக்கு மனசு இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாய் காப்பகத்துல அதை விடலாம்னு முடிவு செஞ்சேன். அந்த ஜீவனை என்னுடைய பையில வச்சுக்கிட்டேன். அங்க இருந்து அந்த பிராணிகள் காப்பகத்துக்கு கொண்டு சென்றேன். நீங்க முன்ன பார்த்த அந்த உயிர் தான் உடல் காயங்கள் எல்லாம் சரியாகி நல்ல அழகா கொஞ்சம் விளையாடுறான். மனிதர்களாகிய நாம இறைவனை எங்கேயோ தேடுறோம், ஆனா அவர் எங்கேயும் இல்லைங்க. இங்க பாருங்க, இந்த உயிரின் முகத்துல அந்த சிரிப்புல இனி நாம தனியா சாலையில அனாதையா நிக்க தேவை இல்லைன்னு சந்தோஷப்படுற இந்த முகத்துல அதனுடைய செய்கையில நீங்க இறைவனை பார்க்கலாம். இந்த ஜீவனை தத்தெடுத்து உங்க வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராக ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மிக்க நன்றி.